வணக்கம். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏலக்காய், அன்னாசிப்பூ, பட்டை, லவங்கம், ரோஜாப்பூ இதழ்கள், சோம்பு, தக்காளி, வெங்காயம், காளான், கொஞ்சம் முந்திரி எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஹீட் ஆனதும் அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் கொஞ்சம் இடித்து போடுங்க. லவங்கம், ரோஜாப்பூ இதழ் எல்லாம் போட்டு கடைசியாக சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும் ஃபுல்லாக. ஓகே, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்தாச்சு. இது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரை ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு, பூண்டு, மல்லி, புதினாலாம் சேர்த்து அரைச்சி வச்சோம்ல, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அந்த புதினா அந்த ஸ்மெல்லெல்லாம் போகிற வரை நல்லா ஃப்ரை பண்ணணும். போனப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் 2 அளவு உப்பு, அப்புறம் மஷ்ரூம் போட்டாச்சு. நல்லா காளானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், அதுவும் நல்லா தண்ணியெலாம் நீங்கள் இதுக்கு தனியாக ஊற்றணுன்றது இல்லை. மஷ்ரூமில் அந்த இதில் இருக்கிற தண்ணியே போதும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததும் கரம் மசாலா, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆனியனை ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஆயிலில். நெய் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். ரெடியாக இருக்கும். மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.